ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெயில் இப்போது சித்திரை மாதம், சித்திரையில் வைகாசி அக்னி வெயில் போயிட்டுருக்கு. அக்னி நட்சத்திரம் ரொம்ப கடுமையான வெயிலுங்க இது. இந்த வெயிலில் நம்ம பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி 10 மணிக்கு மேலே வெளியில் போகாதீங்க. 4 மணிக்கு மேலே போங்க. நிறைய இளநீர், இந்த நுங்கு, டர்பீஸ், வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி சாப்பிடுங்க. பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை குளிங்க. இது மாதிரி காட்டன் ட்ரெஸ் இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் பசங்களுக்கு வெக்கேஷனல் டைமுங்கிறதுனால இந்த ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் இந்த மாதிரிலாம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணலாம். இது எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை, ஏதோ எனக்கு தோணுச்சு சொல்லணும்ன்ட்டு அதனால் சொன்னேன். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பதிவு அப்படின்னா, ஒரு மாரல் ஸ்டோரி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு மாரல் தாட். அது ஒரு கிராமம். அந்த கிராமம் ஒரு மலை கிராமம். பார்க்கவே அழகாக இருக்குங்க. ஏன்னா மலை பேக்ரவுண்ட் இருந்தாலே இயற்கையெல்லாம் பார்க்குறப்போ இயற்கையில் பூக்கள், அருவிகள், நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால அந்த கிராமம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்துச்சு. அங்கே இருக்க மக்களுக்கு பசி பட்டினி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால என்னன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பசங்கன்னா யாரு? பிள்ளைங்கோ அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகாமல் வெட்டி கதை பேசிக்கிட்டு, இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு, டீ கடையில் போயிட்டு உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு, அந்த மாதிரி டீ கடை பெஞ்சை போட்டு தேய்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வெட்டி பசங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதான் பிள்ளைங்க. அந்த 10 பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி எழுந்திருப்பாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, உட்காருவாங்க, ஊர் கதை பேசுவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரியே இருக்கிற சமயத்தில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய வயதான ஒரு தாத்தா வச்சுக்கோங்களேன். அந்த தாத்தா இந்த 10 பேரையும் டெய்லி வாட்ச் பண்ணிட்டே இருந்தாரு, பார்த்தாரு. இவங்களை என்ன சொல்லி திருத்தலாம், இவங்களை திருத்தி ஆகணுமே, இப்படி இருக்காங்களே சோம்பேறிகளா, இவங்களுக்கு நம்ம மாற்றணும், இவங்க வாழ்க்கையை யூஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தாத்தா யோசிச்சாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த 10 பேர்ல ஒருத்தவன் தாத்தாவோட பேரனும் இருந்தான். தாத்தா அவங்க பேரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புதையல் தரேன். அந்த புதையலில் வைடூரியம், மாணிக்கம், தங்கம், இந்த மாதிரிலாம் ரத்தினங்கள் இருக்கு. அதை நீங்க 10 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிங்கன்னா 10 பேரும் பங்கிட்டு எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சின்ன துளி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு தாத்தா தன்னோட பேரனை கூப்பிட்டு சொன்னாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட போயிட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் கேட்டான், தாத்தா அந்த புதையல் எங்க இருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு குழு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் கேட்டான். அப்பதான் தாத்தா சொன்னாரு, உங்களுக்காக நான் ஒரு மேப் வேணா ரெடி பண்ணி தரேன். அந்த மேப்பு காட்டக்கூடிய ரூட்ல போனீங்கன்னா நீங்க அந்த புதையலை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாரு. சரி, பேரனுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. ஐயோ, அதுல வைரம், தங்கம், மாணிக்கம், இது மாதிரி வைடூரியெல்லாம் இருக்கே, நவரத்தனங்கள் இருக்கே, அதெல்லாம் விலை மதிப்பு இல்லாததாச்சே, நம்ம கோடி கோடியா விற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சொன்னான், டேய் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுடா, வாடா நம்ம சொர்க்கத்துல வாழ்றத விட நல்லா சந்தோஷமா வாழலாம், அந்த அளவுக்கு நம்ம பணம் கோடி கோடியா நம்மளுக்கு கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அவனுங்களும் ஆச்சரியப்பட்டு, எப்படிடா நீ சொல்றது உண்மையடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்போ உடனே யோசிச்சு சொன்னான், ஆமாண்டா, புதையல் நமக்கு கிடைக்க போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்பதான் அவங்க கேட்டாங்க, எங்கடா இருக்கு புதையல் அப்படின்னு. இல்லடா, அந்த புதையலை கண்டுபிடிக்கணும் ஒரு சிக்கல் இருக்குடா. புதையல்னாலே ரொம்ப கஷ்டம் தானேங்க. அது கிடைச்சா தானா கிடைக்கும், இல்லைனா நம்ம தேடி போனோம்னா அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தான் புதையல் அது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அதுக்கான நேரம் காலமும் வர்றப்போ அது வெளிப்படும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமிக்கடியில் இருக்கும், எங்கேயாவது ஒரு வீட்டில் இருக்கும், இல்லை அரண்மனையில் இருக்கும், எந்த இடத்துல வேணா இருக்கலாம். அது ஒரு பாழடைஞ்ச கிணத்துல இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அது நமக்கு கிடைக்கணும்னு ஒரு லக்கு இருந்தால் கிடைக்கும். இது சொல்லுவாங்க எல்லாரும், அது உண்மையானதா என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த புதையல்னாலே அந்த காலத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பெல்லாம் பேங்க் இருக்கு,
நம்ம பேங்க்கில் வந்துட்டு போட்டு ஏடிஎம்மில் போட்டு பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், உடனே ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். அதை விட தாண்டி இப்போ டெக்னாலஜி வந்து கூகுள் பே இருக்குது, நம்ம வந்து அதில் வச்சுக்கலாம். நம்ம எங்கே போனாலும் எது வேணாலும் கையில் வந்து பணம் இருக்கும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த அவங்க சேமித்து வைக்கிற பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அது செலவு போக மீதம் உள்ளது சேமித்து வைப்பாங்க. அப்படி சேமித்து வைக்கிறப்ப வயதானவர்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லைங்களா, வயது ஏற ஏற அவங்க தாத்தா பாட்டி தானே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அப்போல்லாம் ஒரு மண் பானைன்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு வைப்பாங்க. அப்போ வந்துட்டு இந்த காயின்லாம் வந்து தங்கத்தில் இருந்துச்சு ஆரம்பத்துலன்னு சொல்லுவாங்க, தங்க காயின். அதுக்கப்புறமா வந்துட்டு பித்தளை செம்பு இப்படி தான் மாறி இரும்பு அலுமினியம் இந்த மாதிரி மாறி அந்த காயின் எல்லாம் வந்துச்சு. அதுதான் வந்துட்டு அந்த காசுகளோட வரலாறு, நாணயங்களோட. ஆனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி தான் நம்ம சேமித்து வைக்கணும்னு கிடையாது. பணமாகவும் அவங்க வச்சாங்க. அந்த பணத்தை வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க. எப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு கோடி கணக்கில் பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கத்து மேலே போடுறோம், வைரம் வாங்குகிறோம், வைடூரியம் இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் வந்துட்டு இப்போ வாங்குற மாதிரி அப்போ வாங்கியிருக்காங்க. பணத்தை மூட்டை மூட்டையாக அவங்க சம்பாரிச்சது மீதம் உள்ள பணத்தை வச்சுக்கிறப்போ அந்த பணத்தை எப்படி மூட்டை மூட்டையாக கட்டி போட முடியும்? அப்போல்லாம் காயின் தாங்கிறதுனால அந்த காயின் மூட்டை மூட்டையாக வச்சுக்க முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வைரம், மாணிக்கம்னு சொல்லுவாங்க, வைடூரியன்னு சொல்லுவாங்க, மரகதம்னு சொல்லுவாங்க, நவரத்தினங்கள், அது மேலெல்லாம் காசு அதை வந்துட்டு வணிகர்கள்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, கொடுத்து வாங்கி அந்த பணத்தை கொடுத்துட்டு இதை வாங்கி சேமித்து வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாதுகாக்கணும், அவங்க பத்திரமா பாதுகாக்கணும். அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூமிக்கு அடியில் வைப்பாங்க. தன்னோட நிலம் இருக்கும், விவசாயம் பண்ணுற நிலத்துல வந்து பூமிக்கு அடியில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் மண்ணை வெட்டி அதுக்கு அடியில் ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு அடையாளமாக வச்சு வைப்பாங்க. இல்லைன்னா பெரிய பெரிய வீடுகளில் வந்து ஷோரூம் மாதிரி இருக்கிறதுல உள்ளே எங்கேயாவது மறைச்சி அந்த மாதிரிலாம் வச்சாங்க. நீங்கள் கேட்கலாம் என்ன ஷோரூம்லாம் அப்போ இருந்துச்சா அப்படின்ட்டு. பெரிய அப்போல்லாம் பணக்காரங்களும் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த வேஸ்ட் பொருள்லாம் போட்டு வைக்க ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அரசர்கள் காலத்தெல்லாம். அந்த மாதிரிலாம் வந்து அரசர்கள்லாம் அந்த கோவிலில் வந்து கருவறைக்குள்ளெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் ஏபிசின்னு 4 அறை கண்டுபிடிச்சாங்க. அதில் ஃபுல்லாக தங்கம் தான் இருந்துச்சு. தங்க கட்டில், தங்க வால், தங்கத்தட்டு, இது மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ அதை பற்றி டீப்பாக வரல, நான் அந்த விஷயம் கிடையாது, இது புதையல் பற்றி கிடையாது. ஒரு மாரல் ஸ்டோரி, அந்த மாரல் ஸ்டோரியில் அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்காக தான் நம்ம டீப்பாக போக வேண்டாம், நான் இந்த கதையை சொல்கிறேன் கேளுங்க. அப்போ தாத்தா என்ன சொன்னார், அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேப் ஒன்று நான் தரேன், அந்த மேப்பை பார்த்துட்டு அது காட்டக்கூடிய ரூட்டில் போய் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு. சரின்னு உடனே என்ன பண்ணானுங்க, இந்த பேரன் கொண்டு போய் மேப்பை கொடுத்தான். 10 பேரும் என்ன பண்ணாங்க, சரி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேகு, அதில் சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்து கிளம்பிட்டு அவங்க ஊருக்கு வில்லேஜ் வந்து மலை கிராமங்கிறதுனால அந்த வில்லேஜ்லேருந்து மலை ஏறி போய் பார்க்கும், மலையில் எங்கேயாவது இருக்கான்னு ஒருத்தன் சொன்னான். வேணாண்டா, ஃபஸ்ட் எடுத்தோடனே மலைக்கு போக வேண்டாம், நம்ம தாத்தாவோட வீட்டில் போய் ஃபஸ்ட்டு தேடும், ஏன்னா தாத்தா தானே புதையல் பற்றி சொல்லியிருக்காரு, அதனால் நம்ம தாத்தாவோட வீட்டில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு தாத்தா வீடு நல்ல பெரிய வீடு, அரண்மனை மாதிரி. அந்த வீட்டில் வந்துட்டு இந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கிற ஒரு ரூம்லாம் இருந்துச்சு. அதுக்குள்ளெல்லாம் தேடி பார்த்தானுங்க. அப்புறம் அவங்க வீட்டு பின்னாடி பெரிய கிணறு இருந்துச்சு, பாழடைஞ்ச கிணறு, அதுக்குள்ளே போய் பார்த்தானுங்க. அப்புறம் வீட்டை சுற்றி மரங்கள்லாம் அடர்ந்து வளர்ந்துருந்தது, அங்கெல்லாம் பார்த்தானுங்க. அப்புறம் அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் மண்ணை தோண்டி பார்த்தானுங்க. எல்லாம் ஊர் ஃபுல்லாக தேடிட்டானுங்க, எங்கேயும் கிடைக்கல. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மேப்பை பார்த்தானுங்க. மேப் பார்த்துட்டு நம்ம வந்து மலை ஏறி போகலான்டா, சரி வாங்கடா மலையை தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் வந்து தாத்தா தானே அந்த மேப் போட்டு கொடுத்தாரு, அது மலையை நோக்கி போகக்கூடிய ரூட்டை காமிச்சுது. சரின்னு உடனே என்ன பண்ணாங்க, 10 பேரும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி கிளம்பி போகிறாங்க. பேக்லாம் எடுத்துகிட்டு, சாப்பாடெலாம் வச்சு, தண்ணிலாம் வச்சுட்டு, அன்றைய தேவைகளுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கிட்டு 10 பேரும் மலை ஏறுறாங்கங்க. மலை ஏறி போடுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவங்களுக்கு ட்விஸ்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா? மலை ஏறின உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே காற்று சும்மா சூப்பராக அடிக்குதுங்க, தென்றல் காற்று அடிக்குது.
பூக்கள்லாம் வாசனை அப்படியே மலையில் உள்ள பூக்கள்லாம் பூத்து குலுங்குது. அதோட வாசனையை அவங்க நுகர்ந்து பார்க்குறாங்க. அது மன கிளர்ச்சி அடையுது, அவங்களுக்கு மன சந்தோஷம் அடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருவி கொட்டுது. அருவியிலேருந்து வரக்கூடிய நீர் வந்து சலசலத்து அப்படியே நீரோடை ஓடுது. அந்த நீரோடையில் மீன்கள்லாம் அப்படியே நீந்தி போகுது. அப்புறம் அந்த காட்டில் வந்து பறவைகள்லாம் பறக்குது. அப்புறம் பறவைகள் வந்துட்டு இரையை தேடுறது, கொத்தி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான், யானை, புலி இந்த மாதிரியான விலங்குகள்லாம் பார்க்குறது. அந்த இயற்கையை பார்த்த உடனே இவங்களுக்கு புதையிலே மறந்துட்டாங்க. ஒருத்தன் பார்த்தான் பேக்கை தூக்கி போட்டு அருவியில் குளிக்கிறான். ஒருத்தன் பார்த்திங்கன்னா அவனுக்கு நீச்சல் தெரியாது, பயம் அருவியை பார்த்தா. அதனால் அருவியிலேருந்து கொட்டக்கூடிய அந்த நீரோடை சலசலத்து ஒரு சின்ன நீரோடை ஓடும் இல்லைங்களா, அதில் போய் சும்மா நீந்தாமல் உட்காந்து குளிக்கிறான். ஒருத்தவன் அந்த மீன்களை பார்த்து ரசிக்கிறான், ஒருத்தவன் காட்டில் உள்ள பறவைகளை பார்த்து ரசிக்கிறான். இப்படியா அன்றைய பொழுது ஃபுல்லாக இவங்க வந்துட்டு புதையலை மறந்து, தன்னையும் மறந்து, வீட்டை மறந்து, ஊரை மறந்து, எல்லாத்தையும் மறந்து அவங்க மனசுக்கு தோன்ற அந்த சந்தோஷத்தோடு அவங்க அன்றைய பொழுது கழிச்சிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பொழுது வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக அன்றைய ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக என்ன பகல் பொழுது நீண்டு கொண்டா போகும். உடனே இரவு சூரியன் மறையிற நேரம் வானம் வந்து இருளத் தொடங்கியது. காடுங்கிறதுனால உடனே வந்து இருள் சூழ்ந்துடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இருட்டிடுச்சு இல்லையா, சூரியன் மறைஞ்ச நேரம், நம்ம வந்து இந்த காட்டில் இருக்கக்கூடாது, புலி கரடி சிங்கம் நம்மளை அடித்து சாப்பிட்ரும், அதனால் போயிடலாண்டா, மலையை விட்டு கீழே இறங்கி நம்ம ஊருக்கு போயிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் கிளம்பி நம்ம சீக்கிரமாக வந்துடும். இன்றைக்கி தான் நம்ம லேட் ஆகிடுச்சு, கீழெல்லாம் தாத்தா வீடு, கிணறு, கோவில் அங்கங்கன்னு தேடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு எந்திரிச்சதும் காலையிலே நம்ம என்ன பண்ணணும், மலையை நோக்கி வந்துடலாம், மலைக்கு வந்துடலான்டான்னு எல்லோரும் ஐடியா பண்ணி பேசிட்டு அவங்க மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு கீழே இறங்கி வந்தாங்க. வந்த உடனே பேரன் சொன்னால், சரி போயிட்டு வாங்கடா டாட்டா பாய் சொல்லிவிட்டு பேரன் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான், தாத்தா கிட்ட போயிட்டான். தாத்தா போய் பார்த்தா தாத்தா வந்து கட்டிலில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவனுக்கு வந்து தூக்கத்தில் தாத்தா எழுப்பக்கூடாது, தூங்கட்டும், நம்ம காலையில் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் தான் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி பூச்சி வந்திருக்கானே, அதனால் அந்த சந்தோஷத்தோடய போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டான். நல்லா தூக்கம் வந்துச்சு, படுத்தோடனே தூங்கிட்டான். மற்ற நாள்லாம் பாருங்கள் படுத்தா தூங்க மாட்டான், பிறண்டு உண்டுக்கிட்டு கிடப்பான், அவன் தூங்க மாட்டான். இன்றைக்கி பார்த்து நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு, மனசும் உடலும் ஆரோக்கியமாக இருந்தது. அருவியில் குளித்தது, மலை ஏறினது, அவங்க ஃபிசிக்கலாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதனால் அவனுக்கு படுத்ததும் தூக்கம் வந்துருச்சுங்க, தூங்கிட்டான். அப்புறம் மறுநாள் காலையில் சூரியன் உதயமாச்சு. தாத்தா வந்து பேரன் தூங்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. தட்டி எழுப்பி, என்னப்பாச்சு, மலையில் ஏறி போய் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு புதையல் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டார். அதுக்கு வந்து பேரன் சொன்னால், தாத்தா போங்க தாத்தா, புதையலே கிடைக்கல, ஆனால் புதையல் கிடைச்சிருந்தா கூட நாங்கள் 10 பேரும் நேற்று இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம், இவ்வளோ இந்த இயற்கையையும் ரசிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஊரில் இப்படி ஒரு மலை இருக்கா, இந்த மலையில் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது தாத்தா, நேற்று தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உடனே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட சொன்னான். தாத்தா கேட்டார், அப்படியாப்பா, அப்போ நீ மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை அடைஞ்சியா, கூட வந்த 9 பேரும் சந்தோஷப்பட்டாங்களா, அதெல்லாம் ரசித்தாங்களா அப்படின்னு தாத்தா கேட்டார். ஆமாம் தாத்தா, மனுஷனாலே இந்த இயற்கையெல்லாம் பார்த்து ரசிக்கணும் இல்லையா, பாருங்க அருவி கொட்டுது, நீரோடையில் வந்து மீன்கள் நீந்துது, காட்டில் பறவைங்கள்லாம் பறக்குது, மான்லாம் ஓடுது, யானைகள்லாம் பார்க்குறோம், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தாத்தா சந்தோஷப்படாமல் இருக்க முடியும். என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாளைக்கு வரலாம்டா புதையல் திடறதுக்குன்னு சொல்லிட்டு காலையிலே வரலான்னு வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, அதனால் நாங்கள் 10 பேரும் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் வந்து தாத்தா கிட்ட சொன்னான். அப்போ என்ன பண்ண போறீங்க மேற்கொண்டுன்னு சொல்லி தாத்தா கேட்டப்போ பேரன் சொன்னால், இன்றைக்கி நாங்கள் சீக்கிரமே கிளம்பிடுவோம், நாங்கள் போயிட்டு மலையேற போகிறோம், போய் புதையல் அன்னைக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் தாத்தா சொன்னார், வேண்டாம், நீங்கள் இன்றைக்கி புதையலை தேடி போக வேண்டாம், நீங்கள் மலையேற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார். அதுக்கு பேரன் கேட்டால், ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த புதையலுக்கு வந்து ரூட்டு போட்டு கொடுத்துருக்கீங்க, எப்படியாவது கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, அதனால் இன்றைக்கி போய் நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தேடி புதையல் எடுத்துகிட்டு வந்துடுவோம், நாங்கள் 10 பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் சொன்னான். அப்போ தாத்தா சொன்னார், நான் சொன்னது பொய், நான் உண்மையை சொல்லலை உங்ககிட்ட, உண்மையாக அதை பற்றி புதையல் இருக்குதுன்னு நான் சொல்லலை, பொய் சொன்னேன்.
ஏன் பொய் சொன்னீங்க அப்படின்னா அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன தாத்தா நீ இப்படி பொய் சொல்லியிருக்க, நாங்கள் உண்மையே புதையல் இருக்குன்னு தானே போனோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோம் அப்படின்ட்டு. அப்போ தான் சொன்னார், நீங்கள் 10 பேர் என்ன பண்ணீங்க, ஆலமரம் அரச மரத்தடியில் உட்காந்து ஊர் கதையை பேசுறது, டீ கடை பெஞ்சில் உட்காந்துட்டு டீ கடை பெஞ்சை தேய்க்கிறது, வேலை வெட்டிக்கே போகிறது கிடையாது, உங்கள் குடும்பத்தையே நீங்கள் மதிக்கிறது கிடையாது. இப்படியே போனால் நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும், உங்களை நம்பி பிறக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் எப்படி நல்லா பார்த்துப்பீங்க, உங்கள் 10 பேருக்கும் பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் நான் ஒரு பொய் சொன்னேன். புதையல் இருக்கிறதா ஒரு பொய் சொன்னேன். அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, உடனே என்ன பண்ணீங்க, புதையலை தேடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மலை ஏறினீங்க. ஊரில் இருக்கக்கூடிய கிணறு, நம்ம வீடு, கோவில் இடம், மற்ற இடத்துலலாம் வந்து தேடுனீங்க. அது உங்கள் உடல் உழைப்பு. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மலை ஏறினப்போ பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போ ஒரு வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து முக்கியமான விஷயம். அது மாதிரி அந்த பணத்தை சம்பாதிக்கிறப்பவே நம்ம வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அடையணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது வாழ்க்கையின் நியதி. இதெல்லாம் உங்களுக்கு நான் நேராக சொல்லியிருந்தா நீங்கள் வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. அதனால தான் புதையல் இருக்கிற மாதிரி நான் சொன்னதுனால நீங்கள் புதையலை தேடி போகிற மாதிரி போனீங்க. அது மாதிரி உங்களுக்கு சந்தோஷம்லாம் கிடைச்சிது, உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியம் அடைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னார். பேரன் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கேட்டு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கோபப்படுறதை விட்டுட்டு தாத்தா கிட்ட, ஆமாம் தாத்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சதுனால தான் இப்போது அந்த புதையலே கிடச்சிருந்தா கூட எனக்கு மனம் நிறைவு பெற்றிருக்காது, நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன், வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்க மாட்டேன். இப்போ எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இயற்கையை நம்ம ரசிக்கணும், இயற்கையோட வாழணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும், நம்ம உடலால் உழைக்கணும், நம்ம குடும்பத்தார், நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்து ஆளாக்குனாங்களோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படிங்கிற வாழ்க்கை பாடங்களை இந்த புதையல் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயந்தான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்தது தாத்தா. ஒரு நல்ல ஆசிரியர் போல் நீங்கள் எங்களுக்கு வழி நடத்துனீங்க, அதனால் நான் கோவப்படல தாத்தா, நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வேலைக்கு போவேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளையும் வேலைக்கு கூட்டிகிட்டு போவேன், படித்தவன் படித்த வேலைக்கு போகட்டும், படிக்காதவன் அவனால் முடிஞ்ச வேலையை செய்யட்டும், அதனால் நாங்கள் இனிமேல் வந்து இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையாக மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் சொன்னான். அப்போது தாத்தாவுக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா தன்னோட பேரன் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு சொன்ன விஷயத்தை கேட்டு அவன் மாறி இருக்கான், தெளிவு பெற்றிருக்கான், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தாத்தாவுக்கு சந்தோஷங்க. அதனால் என்ன பண்ணார் தாத்தா தெரியுமா, உடனே பேரனை கூப்பிட்டு, சரி நான் வந்துட்டு புதையல் இருக்குன்னு உங்கள்கிட்ட போய் சொன்னேன், ஆனால் புதையலை தாண்டி நான் உங்களுக்கு நிறைய சொத்துக்கள், நிறைய நகை, நிறைய பணம் இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உனக்கு மட்டும் கிடையாது உன் நண்பர்களுக்கும் சேர்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த நிலபலம், சொத்து, இந்த மாதிரி தங்கம், வைரம், மாணிக்கம் இதெல்லாம் அவர் வச்சுருந்தது அதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்டை கொடுத்தார். பேரன் என்ன பண்ணால், நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம கொடுக்கணும், அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பங்கு போட்டு எல்லாத்தையும் கொடுத்தான். இந்த நிலத்தெல்லாம் உழுது கஷ்டப்பட்டு பயிர் வச்சு விவசாயம் பண்ணி நிலம் நாளுக்கு நாள் நிறைய விவசாயம் பார்த்தாங்க. ஒரு பொருளை போட்டால் அது 100 மடங்காக விளைஞ்சுது அவங்களுக்கு, அதனால் நிறைய வருமானம் வந்துச்சு. அப்புறம் தாத்தா கொடுத்த அந்த வைரம், தங்கம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு அவங்களோட பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க குடும்பத்தாரை அங்கே அவங்களோட வாழ்க்கையினுடைய என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே கூப்பிட்டு போகிறது. எங்கே இவங்க போய் மலை ஏறி ரசித்தாங்கல்ல அந்த அருவி, அப்புறம் நீரோடை, இந்த பறவைகள், காட்டில் இருக்க வனவிலங்குகள், நல்ல இடங்களுக்கு, அமைதியான இடங்களுக்கு, கடற்கரைக்கு, கோவில்களுக்கு, இங்கெல்லாம் அவங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை தருமோ, சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த மாதிரியான இடங்களுக்கு தன் குடும்பத்தாரையும் அழைச்சிட்டு போய் காமிச்சு அவங்களையும் சந்தோஷப்படுத்தினாங்க. அந்த 10 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமாயிடுச்சுங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தாரை நல்லா பார்க்குறாங்க, மன நிறைவோடு வச்சுக்கிறாங்க, அவங்க தேவையை பூர்த்தி செய்கிறாங்க.
நல்லா வந்துட்டு அவங்கக்கிட்ட சொத்து அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த காலத்துலாம் பேங்க் பேலன்ஸ் கூடிக்கிட்டே போகுதுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொத்து வந்து அதிகமாகிட்டே போகுது. செல்வ செழிப்பு அது மட்டும் கொட்டுது செல்வம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க நல்லா வந்துட்டு உணவு பஞ்சம் கிடையாது. அவங்களுக்கு உடுத்தக்கூடிய ஆடைகளாகட்டும், அவங்களுக்கு தேவையான பொருட்களாகட்டும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கிடைக்குது. அந்த அளவுக்கு கிடைக்கிறதுனால அவங்க குடும்பத்தாரும் அவங்களும் சந்தோஷமாக மன நிம்மதியோட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுங்களா? அந்த ஊர்லேயே யாருமே அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு அரசன் கூட வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு செல்வந்தர்கள் கூட வாழ்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த 10 பேரும் அந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்தார்களோட சுற்றம் சூழ வாழ்ந்தார்களாம். அப்போ தாத்தா சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு அந்த 10 பேரும் மாறினாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம உழைப்பு தான் வந்துட்டு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பணம் மட்டும் சம்பாதிக்கிறது குறிக்கோளாக இல்லாமல் நம்ம வாழ்க்கையினுடைய அவ்வப்போது இந்த இயற்கையான இடங்களுக்கு சென்று ரசிக்கலாம். நம்ம குடும்பத்தாரோட நம்ம அன்போட உண்மையான பாசத்தோட அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவங்கள நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்குறப்போ அவங்க மிகவும் சந்தோஷம் அடைவாங்க. அதனால என்ன பண்ணணும்னா, பணத்து பின்னாடி மட்டுமே ஓடுறது வாழ்க்கை கிடையாது. நம்ம குடும்பத்தையும் நம்ம சார்ந்தவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துகிறப்போ நம்ம மனசு நிம்மதி அடையும், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையும். அதுதான் இந்த மாரல் ஸ்டோரிங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறப்போ யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒன்று வந்து சொல்ல வந்தீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னோட புத்திக்கு எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் பெருசு, அதுதான் கரெக்டு அப்படின்னு நான் நினைப்பேன் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும். அதனால என்ன பண்ணாருன்னா, தாத்தா வந்து புதையில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொய் சொல்லி அந்த 10 பேரோட வாழ்க்கையும் மாற்றினார். அதனால எந்த பிள்ளைங்களா இருந்தாலும் அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கணும். அந்த மாதிரி சிந்திச்சு செயல்படணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா விஷயத்தையும் நல்லதாவே கொண்டு போவோம். கெட்ட செயல்களுக்கு அங்கு இடமே இருக்காது. கெட்ட நிகழ்வுகளே நடக்காது. கெட்டதே இல்லைன்னா வாழ்க்கையில நல்லதா இருக்கிறப்போ கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். அப்படிங்கிறதா இந்த மாரல் ஸ்டோரி. அதனால இது ஒரு ஸ்டோரியா இருந்தா கூட இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லானதா ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இதான் வந்து மாரல் ஸ்டோரி. எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மெயினாக வந்து இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால் தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பாணியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க எல்லோரும். அப்புறம் லைக், ஷேர், கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க. என்னோட சேனல் நேம் அப்பு தேவா சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இனிமேவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச்.